சங்கீதம் 121 படிங்க. 121:1. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பிரியமானவர்களே, நான் நிறைய விஷயத்துக்கு என் தேவனை நோக்கி ஒத்தாசை கேட்க வேண்டியதாக இருக்கும். ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த காரியத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இந்த விஷயத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அந்த காரியத்துக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி ஹெல்ப் கேட்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுற தேவனிடத்தில் வருந்தி கெஞ்சி கண்களை ஏறெடுத்து கேட்கணும். அப்போ இந்த சங்கீதம் எழுதுனது யாரு? தாவீது எழுதினான். இது என்ன சங்கீதம்? சீர் ஆமலேக் லே தாவீத் அப்படி சொல்லிட்டு, சீர் ஆமலேக் லே தாவீத், ஏறுகிற சங்கீதம், ஏறி போகும்போது பாடுகிற சங்கீதமா. சீர்னா பாட்டு, ஆமலோத் அப்படி சொன்னால் ஏறி போகிறது. லே தாவீதுனா தாவீது பாடின எழுதி பாடின சங்கீதம் அப்படி சொல்லி தேவனுடைய ஆலயத்துக்கு ஏறி போகும்போதெல்லாம் இந்த பாட்டு பாடுவாங்க. இந்த பாட்டெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு ஏறி, அப்போ கடவுளுடைய காரியங்கள் மட்டும்தான் இதில் இருக்கும். தேவனுடைய காரியங்கள் வேற எந்த உலக பிரியமான அவன் கஷ்டத்தெல்லாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவர், எதுக்கு நான் ஏறி வரேன்? எதுக்கு நான் ஏறி வரேன்? என்னுடைய தேவை, என்னுடைய அவசியம், எனக்கு உதவி தேவை, அதுக்காகத்தான் நான் வரேன் அப்படி சொல்கிறான். அப்போது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்குது. ஆனால் மூலமொழியில் எப்படி தெரியுமா இருக்குது? இந்த உயர்ந்த பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், எங்கே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படி போட்டிருக்காங்க கேள்வியோட. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் இதில் போட்டிருக்காங்க. ஆனால் அதில் இந்த மலையை பார்த்து என் கண்களை ஏறெடுக்கிறேன், எங்கே இருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படி சொல்லி கேள்வியோட முடிச்சிருக்காங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. இந்த கேள்வியோட முடிச்சுட்டு 2வது வசனத்தில் சொல்கிறாங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வருமே தவிர இந்த மலையிலிருந்து எனக்கு ஒத்தாசை வராது. இந்த மலையிலிருந்து எனக்கு ஒத்தாசை வராது. அப்போ நம்ம தமிழ் பைபிளில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம், இந்த பர்வதத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வருதுன்னே போட்டாங்க. அப்போ மலையை பார்த்து எனக்கு ஒத்தாசை பண்ணு சொன்னாக்கா அந்த மலை எனக்கு ஒத்தாசை பண்ணுமா? எனக்கு ஹெல்ப் பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணாது. அப்போ இந்த மலை பர்வதத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு. அப்போ இந்த பர்வதத்தை யாருக்கு ஒப்பிடுறோம்? சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஒப்பிடுறாங்க. இந்த தமிழில் சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு ஒப்பிடுறாங்க பர்வதம். அப்படி அவர் பர்வதம் இல்லைங்க, அவர் ஒரு மலை இல்லை, அவர் அசையாத தேவன் அல்ல, அவர் பேசுகிறவர். அவர் அசையாத கல்லோ மண்ணோ கிடையாது, அவர் கேட்கிறவர், அவர் நமக்கு பதில் தருகிறவர். அதனால இந்த பர்வதம் எனக்கு பதில் தராது. அதனால் நான் நோக்கி பார்க்கிற இந்த பர்வதம் என்ன செய்யும்? ஒத்தாசை எனக்கு வரது. அப்போ எங்கிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? இந்த கேள்வியை போட்டுட்டு சொல்றாங்க, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ நான் ஒரு செவுரையோ கல்லையோ மண்ணையோ ஒரு சிலையோ பார்த்து பேசக்கூடாது, கூப்பிடக்கூடாது. அவையெல்லாம் எனக்கு ஒத்தாசை பண்ணாது. எனக்கு ஒத்தாசை பண்றவர் யார்? உருவம் இல்லாதவர், அக்னிமயமானவர், அவரை ஒருவரும் பார்க்க முடியாது. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தர். அந்த சிருஷ்டி கர்த்தர் எடுத்துதான் எனக்கு ஹெல்ப் கிடைக்கும். அதனால நான் இந்த மலையை பார்க்கறதுக்கு பதிலாக என் கண்களை அவரை நோக்கி ஏறெடுக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்க. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது, தமிழில் அப்படி கிடையாது, வித்தியாசமாக இருக்கு. இப்போ படிமா 2வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன செய்யும்? ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை வரும் அப்படி சொல்லி. அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? நமக்கு ஒத்தாசை அனுப்புவார். கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறார்? ஒத்தாசை அனுப்புவார். அப்போது நான் முதலாவது என்னுடைய சகல காரியத்துக்கும் நான் ஒத்தாசையை தேடணும். இந்த வருஷத்தில் நம்மளுக்கு பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் இருக்கும், பல காரியம் இருக்கும். இந்த பல காரியத்தில் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட ஒத்தாசை கேட்கணும். சரியா ஜபிக்க தெரியணும், சரியா ஜபிக்க தெரியணும். ஆசா யுத்த காலத்தில் என்ன செய்தான்? ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணான். 14வது அதிகாரம் 2 நாளாகமும் 11வது வசனம்.
ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். ஜெபம் பண்றான் பார்த்தீங்களா? அவனுக்கு பிரச்சனை போராட்டம்னு வரும்போது அவன் கடவுளை நோக்கி இப்படி கூப்பிடுறான். கடவுளை நோக்கி இப்படி கூப்பிடுறான். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலவீனனுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். அது உங்களுக்கு ரொம்ப லேசுங்க, அற்பமாக நீங்கள் செஞ்சுட்டு போயிடுவீங்க. உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது, அது ரொம்ப ஈஸி. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி கேட்டான். கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். அதனால் தேவனிடத்தில் நாம் உதவியை கேட்டு பழகணும். தேவனிடத்தில் உதவி கேட்டு பழகணும். அப்போ கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ததுனால அவர்கள் எப்படி வந்தாங்களோ தெரியுமா? மிகுதியான கொள்ளை பொருளோடு அவங்க ரிட்டர்ன் வந்தாங்க. அந்த அதிகாரத்திலேயே கடைசி மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்து கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். மிகுதியான 14வது வசனம். கோராரின் சுற்று பட்டணங்களை எல்லாம் முறிய அடித்தார்கள். கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. அந்த பட்டணங்களை எல்லாம் கொள்ளையிட்டார்கள். அவைகளில் கொள்ளை மிகுதியாய் அகப்பட்டது. அவர்களுக்கு எதிர்பார்த்தது கிடைச்சிடுச்சு. மிகுதியான கொள்ளை பொருளோடு மிகுந்த சந்தோஷத்தோடு வந்தாங்க. அப்போ ஒரு ஜபத்துக்கு பதில் கிடைக்கதா கிடைக்கலையா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அப்படின்னா பர்வதத்திலேருந்து வராது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இடத்துலேருந்து வருது எனக்கு. அப்போ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இடத்துலேருந்து வரும்போது கொஞ்சமாக வராதுங்க, மிகுதியாய் வருது. ஏன்னா அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர். எனக்கு கொஞ்சம் போலவா எடுத்து கொடுப்பாரு? அப்படி கொடுக்க மாட்டார், நிறைய கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். அப்படி அள்ளி கொடுக்கும்போது அது எனக்கு மிகுதியாக இருக்கும். மிகுந்த சந்தோஷத்தோடு நான் வருவேன். ஆகவே சரியாய் நமக்கு ஜபிக்க தெரியணும். உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது நமக்கு ஜபிக்க தெரியணும். அவரிடத்துல வந்து ஒத்தாசை கேட்கணும். ஏசாயாவுடைய புஸ்தகம் 38வது அதிகாரம் 2-3 வசனம் வாசிக்கும் போது எசேக்கியா வியாதிப்பட்டான். வியாதிப்படும் போது ஏசாயா வந்து சொல்கிறான், நீ மரித்து போவாய், உன் வீட்டை ரெடி பண்ணிக்கொள் அப்படி சொல்கிறான். உடனடியாக அவன் என்ன சொல்கிறான்? செவ்வறு பக்கமாய் திரும்பி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை கேட்குறான். ஆண்டவரே, நான் எல்லா நன்மையும் செய்தனே, உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருந்தனே, அதை நினைத்தருளும் என்று அழுதான். ஒத்தாசை கேட்டான். ஆண்டவர் உடனே ஒத்தாசை பண்ணிட்டார். அப்பொழுது 15 வருஷம் ஒன்று கூட்டி தரேன்னு சொல்றார். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தையாவது உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, படிங்க. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீது தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஜபித்த கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒத்தாசை வந்துடுச்சு. பார்த்தீங்களா? எங்க நமக்கு எப்படி ஒத்தாசை வரும்னு முதலாவது உங்களுக்கு ஆணித்தரமா தெரிஞ்சிருக்கணும். விசுவாசம் இருதயத்துக்குள்ள மகா பரிசுத்தமுள்ள விசுவாசமா இருக்கணும். நான் ஜபிக்கிறேன், எங்க பார்த்து ஜபிக்கிறேன்? எங்கேயோ என் கண்களை ஏறெடுத்து ஜபிக்கல. ஏதோ மலையும் அதையும் இதையும் பார்த்து என் கண்களை ஏறெடுத்து ஜபிக்கல. வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தரிடத்துல என் கண்களை ஏறெடுக்கிறேன். அப்படி நான் ஏறெடுத்தேன் அப்படி சொன்னா அவர் யாருன்னு தெரியணும். அவர் வானத்தை உண்டாக்க வல்லவர், பூமியை உண்டாக்கின வல்லவர். அதில் உண்டாக்கி என்ன அவர் அதில் வச்சிருக்கிறார். இவ்வளோ பெருசா உண்டாக்குனவருக்கு சின்ன விஷயத்தை எனக்கு பண்ண தெரியாதா? பண்ணுவார், நிச்சயமா செய்வார். அதனால வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அந்த 2வது வசனம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவரே, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் அப்படி சொல்லலை, எனக்கு ஒத்தாசை வரும். அதுதான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். பார்த்தீங்களா? ஜபம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுத்து தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும், கடினமான வார்த்தை அது, கட்டாயம் கொடுத்து தான் ஆகணும். நீ தான் எங்களை படைச்ச, கொடு அப்படி சொல்றது தான் அது, தாரும். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றோம்? வரும், வந்துடும்.
வராமல் இருக்காது, வரும். உறுதியான வார்த்தையில் முடிக்குது. படிமா 2வது வசனம். அப்பொழுது இல்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசை வரும், ஒத்தாசை வரும். அப்படி பாருங்க, ஒத்தாசை வரும். அப்படிதான் முடிக்கணும். அப்போ எனக்கு ஒத்தாசை வரும் உறுதியாக சொல்கிறோமே, அப்போ நான் வந்து தானே ஆகணும். சொல்லிட்டாங்களே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல தான் ஒத்தாசை வரும்னு சொல்லிட்டாங்களே, அப்போ வந்து தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆண்டவர் கொடுப்பார். அப்போது ஆசாவுக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? பதில் கொடுத்தார். யுத்த காலத்தில் போராட்டம் வரும்போது இவனுக்கு ஹெல்ப் இல்லை, கொஞ்சம் போல ஜனங்க இருக்கிறாங்க. ஆனால் பெரிய ஒரு எத்தியோப்பியா 10 லட்சம் பேரை கூட்டு வந்தான். 3.5 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு 10 லட்சம் பேரை ஜெயிச்சிட்டாங்க. 3.5 லட்சம், 10 லட்சம் எங்கே இருக்குது? 3.5 லட்சம் பேரை வச்சுட்டு 10 லட்சம் பேரை ஜெயிச்சான். காரணம் என்ன? அவனுக்கு ஒத்தாசை வந்தது. இப்போ வியாதி, ஆண்டவரே சொல்லிட்டார், செத்துருவடா நீ. ஆண்டவரே சொல்லிட்டார். ஒரு டாக்டர் சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஒரு மனுஷன் சொல்லியிருந்தா பரவாயில்ல, நீ செத்துருவீங்க, இந்த வியாதியிலேருந்து நீங்கள் வெளியே வரமாட்டீங்கன்னு தெய்வமே சொல்லிட்டார். ஆனாலும் அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே சொல்லிட்டார், இனிமேல் நான் எங்கே பழைக்க போகிறேன்? செத்துட்டேன், நான் செத்துட்டேன்னு சொல்லாமல் ஏன் நான் சாகணும்? நீ சொல்லிட்டு போ. ஆண்டவர் தானே சொன்னார், சொல்லட்டும். நான் சாகக்கூடாது, எனக்கு சாவ பிடிக்கல, நான் சாவ மாட்டேன். எழும்பிட்டான். நான் எவ்வளோ நல்லதெல்லாம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, நீர் நன்றி உள்ள தேவன் தானே. நான் நினச்சி பாருங்கள், அதெல்லாம் நினச்சி பாருங்கள். இப்போ நான் ஒரு வேளை சரியில்லாமல் இருக்கலாம், ஆனால் முதல்லாம் அப்படி இல்லைல்ல, நான் குட்டாக தானே இருந்தேன், நான் நல்லா தானே இருந்தேன். என்றைக்குன்னா உங்களை எதனா பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு விரோதமாக எதனா பேசியிருக்கேன்னா, உங்களுக்கு அகேன்ஸ்டாக நான் நடந்திருக்கேன்னா? இல்லையே, அப்படியெல்லாம் பண்ணலையே. எதனா சின்ன சின்ன தப்பு வந்திருக்காங்க. இப்போ என்ன கொள்றேன்னு சொல்கிறீங்க? எனக்கு சாவு பிடிக்கல, நான் என்ன பண்ணுறது? நான் உயிரோடு இருந்து தான் ஆகணும். நினைத்தரலும் ப்ளீஸ், நினைத்தரலும் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் பார்த்தாராட பாவிங்களா. சரி போ, 15 வருஷம் போனஸ், 15 வருஷம் போனஸ் கொடுத்தார். தீபாவளி போனஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு பாருங்க. தேவனிடத்தில் ஒத்தாசை கேட்டால் யார் இடத்துல கேட்குறோன்னு உனக்கு தெரியணும். எப்படிப்பட்டவர் இடத்துல கேட்குறேன்னு தெரியணும். அப்படி கேட்குறவர்கிட்ட அந்த ஒத்தாசை வரும். நான் இந்த ஊழியத்துக்கு வந்ததுலேருந்து இந்த நாள் வரையிலும் ஒருத்தர்கிட்ட கூட போய் கையேந்தது கிடையாதுங்க. என் தேவன் முன்னால் நிற்கிறார், சாட்சியாக சொல்கிறேன். ஒரு ஆளுக்கிட்ட போய் கையேந்தது கிடையாது. இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. எதுவாக இருந்தாலும் என் தேவன் தருவார். விசுவாசத்தில் தான் இன்னி வரைக்கும் எல்லாத்தையும் செய்துட்டார். ஒரு நாள் கூட இங்கே வந்து எவ்வளோ வேலை நடந்திருக்கு, ஒரு நாள் கூட சென்டர் பாஸ் இந்த வேலை செய்யணும், காட்டுங்க, இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டது கிடையாது. காரணம் என்ன? என்னை அழைத்தவர் யாருன்னு எனக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும், எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் செய்வார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் என்னை கூட இருக்கிறார். எனக்கு உதவி அங்கேருந்து தான் வரணுமே தவிர ஒரு மனுஷன் கையிலேருந்து வரக்கூடாது. அப்படி மனுஷன்தான் நம்மளுக்கு தருவான். ஆனால் அவர் ஏவனுமே நான் கேட்டால் நீங்கள் எல்லாரும் கொடுப்பீங்க. அம்மா கொடுங்க, ஆள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கன்னா கொண்டு வந்து கொடுப்பீங்க, கண்டிப்பாக கொடுப்பீங்க. கடன் வாங்கியாவது கொடுப்பீங்க, ஊழியக்காரன் கேட்டான்னு. அதை வாங்கி துருட்டு வயிறு வீங்கி செத்துருவேன். நான் அதை வாங்கி சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு வீங்கி செத்துருவேன். அந்த மாதிரி இல்லை. ஒரு ஆள்கிட்ட கர்த்தர் ஏவி கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது தேவன் கையிலேருந்து வாங்குறது. அந்த அனுபவத்தில் வளர்ந்தோம். அப்படி தான் நம்ம வரணும். சாவர வரைக்கும் அப்படி தான் இருக்கணும். ஆகவே எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்திலேருந்து இப்படியெல்லாம் நான் வாங்கிட்டேன்னு வைங்க. இப்போ அதெல்லாம் வாங்கி பழகியாச்சு. நான் வாங்கி பழகின அப்புறமா இப்போ நான் என்ன செய்வேன்? இன்னொரு ஆளுக்கிட்ட சொல்லுவேன். யாருன்னா தள்ளாடிட்டு, யாருன்னா வித்தியாசமாக சோர்ந்து போய் அப்படி இருக்கிறவங்ககிட்ட சொல்லுவேன், ஏய் எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுத்து அங்கேருந்து ஒத்தாசை வரல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நான் ஒத்தாசை கேட்டேன், அங்கேருந்து வந்துடுச்சு, அதனால் எனக்கு வந்துடுச்சு. உன் காலை ஆண்டவர் தள்ளாடுமா? ஏன் தள்ளாடிட்டு இருக்கிற? 3வது வசனம். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். உன் காலை ஆண்டவர் தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் தூங்க மாட்டார்ப்பா. உன் காலை தள்ளாடும். பிரியமானவர்களே, நம் கால் எப்பொழுது தள்ளாடும்? அலைஞ்சி திரிய வேண்டியதாக இருக்கும். சில காரியங்களை ஆண்டவர் சமூகத்தில் கேட்க வேண்டியதாக இருக்கும். எத்தனையோ காரியங்களுக்காக போராட வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்முடைய கால் என்ன செய்யக்கூடாது? தள்ளாடவும் கூடாது, சறுக்கவும் கூடாது. ஒரு முறை இந்த கொடைக்கானல் பக்கத்தில் பண்ணக்காடுன்னு ஒரு லோக்கல் இருக்குது. அங்கே ஊழியம் செய்யும் போது நான் வந்த புதுசில் ஒரு லோக்கல் வந்துட்டு அப்போ தான் அங்கே போகிறேன். 4 வருஷம் தான் ஆச்சு. 4 வருஷம் இல்லை, 3.5 வருஷம் தான், 4வது வருஷம் தொடங்க போகுது. அப்போது
ஒரு மலை மேலே இட்டுட்டு போனான் ஒரு பையன், அங்கே இருக்கிற பையன். ஒரு விசுவாசி வீட்டுக்கு போய் ஜாமின்ட்டு ரெண்டாவது எதிர்க்கு ஒரு மலையை காட்டினான். பிரதர், அந்த மலையில் ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்து ஜாம் பண்ணணும், நம்ம கூட்டம் வருவாங்க சபைக்கணும். ஆத்மா பாரமாச்சு, வந்தோடனே சுறுசுறுப்பால் இருக்கிறோம். அதனால் நேராக போயிட்டோம். மலை ஏறி காட்டு பகுதி போயிட்டோம். போய் அவங்க வீட்டில் போய் பேசி அவங்களுக்கெல்லாம் ஜாபம் பண்ணி சோத்திரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்கும் போது வந்த வழியாக இறக்கலாமே, செங்குத்தாக ஒரு பாதை இருக்குது, இந்த வழியாக ஈஸியாக போயிடலாம் பிரதர் அப்படி சொல்லிட்டு அவன் கட்ட 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 கட்டன்னு இறங்கி போகிறான். அவனுக்கு அதிலே இறங்கி பழக்கம், நம்மளுக்கெல்லாம் இறங்க தெரியாது. நான் மெதுவாக பார்த்து 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 இறங்குறேன், சரிக்கிடுச்சு. அவ்வளோதான், உருண்டுட்டு போகிறேன், தடப்பட 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 தடப்படன்னு உருண்டு போகிறேன். அப்போ உருளும் போதே சொல்லிட்டு ஆண்டவரையை ஒப்பு கொடுத்துறேன், சுவாமி செத்தோம் இனிமேல். கீழே போய் வந்து அந்த பக்கம் பெரிய பெரிய பாறை தான் இருக்கும், மண்டகம்லாம் செதறி ஒன்றெல்லாம் போயிருக்கும். ஒரு சோத்தமன் மலை மேலேருந்து உருண்டு சேர்த்து போனார் கொட்டை எழுத்தில். உருண்டுட்டு போகும்போதில் அங்கே காப்பி மரங்கள் தான் ஃபுல்லாக. அந்த காப்பி மரங்களை வெட்டி வச்சுருக்கிறாங்க, காப்பி முளைக்கலன்னு வெட்டி வச்சுருக்காங்க. அந்த கவட்டை மாதிரி நிற்கிது இப்படி. அந்த கவட்டை மாதிரினா ஒரு கால் வந்து மாட்டிக்கிச்சு, மாட்டி தொங்கிட்டு இருக்கிறேன். அவன்லாம் மேலே வரான். அவன் எங்கே, அவர் என்னோட கீழே வந்தவர், நான் அவரோட வேகமாக உருண்டு வந்துருக்கேன். அவர் இப்போ தான் மேலே வந்திருக்கிறார். பிரதர் 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 கத்துறான். அப்புறம் தடுமாறி எழும்புனேன். எனக்கு ஒரு வசனம் கேட்டுச்சு தெரியுமா? என் கால் சறுக்கிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உம் கிருபை என்னை தாங்கிட்டு. இந்த வசனம் எனக்கு கேட்டுச்சு. 94:18 சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் கால் சறுக்குறது என்று சொல்லும்போது நம்ம சும்மாவே வீட்டில் போயிட்டு இருப்போம், தபக்குன்னு சரிக்க விழுந்துட்டோம். என்ன ஆச்சுங்க, கால் உடஞ்சி வச்சுங்க, என்னங்க பண்ணீங்க? செம்ம சரிக்க தான் விழுந்தோம். பாத்ரூமில் விழுந்தோம், அங்கே விழுந்தோம், இங்கே விழுந்தோம்னு சொல்லுவோம். நாமும் கால் உடஞ்சிரும். சின்ன வயசாக இருந்தால் எப்படியாவது கட்டிக்கிட்டிடலாம், வயசான காலத்தில் விழுந்தா போய் சேர வேண்டியது தான், படுத்து படிக்காது. அதனால் என் கால் என்ன செய்யக்கூடாது, சறுக்கக்கூடாது. இப்போ சொல்கிறான் ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு உன் கால் சறுக்குது, என் கிருபை உன்னை தாங்குச்சு. பார்த்தியா, எழும்பலோனே கையை தூக்கி சோத்திரம் பண்ணேன். இந்த பையன் வந்தான், டேய் அப்படியே போயிருக்கலாம்லடா, ஏன்டா இந்த பக்கம் என்னை கூப்பிட்டு வந்த அப்படி கேட்டா அவன் சொல்கிறான், பிரதர் இப்படி தான் பிரதர் உருண்டு பிறண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுன்றான். உருண்டு பிறண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? டேய் மேலேருந்து உருண்டு வந்தீங்கன்னா நான் செத்துருப்பேன், உருண்டு பிறண்டு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? ஆமாம் பிரதர், வாங்க பிரதர் அப்படி கூப்பிட்டு போயிட்டோம். அசால்ட்டு பண்ணான். என்ன பிரதர் அடிபட்டுச்சா அதெல்லாம் பார்க்கல. அது வந்து இலைங்களாக இருந்து ஈரம் மண்ணாக இருந்ததுனால எனக்கு ஒரு கீரில் கூட விழலை, ஒரு சின்ன காயம் கூட பரல. நான் எழும்பி வேஸ்ட் எல்லாம் மடிச்சு தொட்டி விட்டுட்டு ரெண்டாலும் ஒரு காயம் கூட இல்லை. பார்த்தா ஒன்றும் இல்லை. எனக்கு ஒரு பயம்னா அட்டைப்பூச்சி இறங்குறது, எங்கன்னா உள்ளே ஏறிச்சுன்னா ரத்தத்தை உரியும், அது ஒண்டி தான் உடம்பெல்லாம் பயம். அந்த அப்படி ஒன்றும் இல்லை. வீட்டில் போய் எல்லாத்தையும் திறந்து பார்த்து ஒன்றும் இல்லை, அட்டைப்பூச்சியெல்லாம் கிட்ட. ஆனால் சபைக்கு வந்த பேர் சொல்கிறான், பிரதர் உங்களை அங்கே எதுனா சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்கன்னு தான் பிரதர் அப்படி சொன்னேன், மன்னிச்சிங்க பிரதர், பாவம் எதனா அடிபட்டுச்சா பிரதர்னு சபையில் வந்து கேட்கணும். என்னத்த பண்ணுறது, சரி சந்தோஷம் சொன்னால் பயத்தை தெரிய வைக்கிறதுக்கு உங்களை அப்படி சொன்ன. நீங்களே விழுந்து உருண்டு இருக்கீங்க, அதிர்ச்சியில் இருப்பீங்க. நானும் ஐயோ பிரதர் பிரதர்னா ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் அப்படி சொன்னேன். அப்படி சொன்னான், சந்தோஷம் தம்பி, தெளிவாக இருக்க நீ அப்படின்னா. நம்முடைய கால் சறுக்கும்போது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், ஒரு கிருபை என்னை தாங்கும் எப்படிப்பட்ட இடத்துலையும். பவுல் சொல்கிறான் பார்த்தீங்களா, நான் நிற்பதும் நிர்மூலமாக அதிர்ப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபையை. பிரியமானவர்களே, நாம் நிற்கிறோம், ஆனால் தடுமாறிட்டோம் அப்படி சொன்னால் நாம் நிற்க முடியாது. யார் நிற்கிறார்களோ அவர்கள் தாங்க எதனா கிரியை செய்ய முடியும். நான் ஸ்டெடியாக நின்னா நான் எது ஒன்றா செய்வேன், ஆனால் என் கால் தடுக்குது சரியில்லை அப்படி சொன்னாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. நான் செய்ய வேண்டிய வேலையை கூட என்னால் பூர்ணமாக செய்ய முடியாமல் போயிடும். அதுக்கு நான் நிலச்சி நிற்கணும், என் கால் உறுதியாக இருக்கணும். என் கால்களை உறுதிப்படுத்தி என் அடிகளை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தினார். என் கால்களை உறுதிப்படுத்தி என் அடிகளை ஸ்திரப்படுத்தி என் கிருபையினால் நிரப்பணும். அந்த ஸ்திரீ ஆண்டவள் நிற்கிறாளே, சூரியனை அணிந்திருந்தா, 12 நட்சத்திரம் உள்ள கீடம் போட்டிருந்தா, அவள் சந்திரன் மேல் நின்றா. அவள் நிற்கும் போது அவள் என்ன பண்ணுறான், வேதனைப்பட்டு அலறிட்டு கிடக்கிறான். எந்த நேரத்தில் ஒன்று கிருபை வேணும், வேதனைப்படுற நேரத்தில் கிருபை வேணும்.
அலற நேரத்தில் கிருபை வேணும். அப்போ தான் நீ அந்த உபத்திரவத்திலையும் வேதனையிலையும் பிரச்சனையிலும் நிற்க முடியும். அப்படி நின்னா தான் ஜெயம் கொண்ட ஆண் பிள்ளை உனக்கு பிறக்கும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம நல்லாவே இருந்தால் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படி இல்லை. பிரச்சனைகளும் போராட்டங்களையும் நீ சகிக்கும் போது, நீ தாங்கும் போது, நீ அதை சந்திக்கும் போது, அப்போ கிருபை உன் காலின் கீழ் நின்று உன்னை தாங்கி பிடிக்கும். அதனால தான் கர்த்தர் அவன் காலின் கீழ் கிருபை கொடுத்தார். நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கர்த்தருடைய கிருபை ஒன்று இல்லைன்னா நான் எப்பயே நிர்மூலமாக இருப்பேன். படிமா வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அந்த பாதத்தில் இருக்கிற அந்த சந்திரன் தான் கிருபைக்கு ஒப்பு. ஏன்னா அது சூரியன் கிட்டேருந்து ஒளியை வாங்கி தான் அது பிரதிபலிக்குது. அதனால் அதுவாக சுயமாக பண்ண முடியாது. அதனால தான் அதை கிருபைக்கு ஒப்பிடுறாங்க. அப்போது கிருபையில் நம்ம நின்னா உபத்திரவத்திலையும் பிரச்சனையிலும் முன்னால் ஜெயிச்சிட முடியும். ஆகவே கஷ்டங்களும் போராட்டங்களும் வரும்போது கிருபையில் நில்லுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், ஒருத்தன் ஜெபிச்சான், ஆண்டவரே எனக்கு இருக்கிற பிரச்சனை பிசாசு போராட்டம் பயங்கரமாக இருக்குது, எனக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு, ப்ளீஸ் எனக்கு விடுதலையாக்குங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? உனக்கு ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை, நான் உன்னை விடுதலையாக்குறேன்னு சொல்லவே இல்லை. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், எல்லாவற்றுக்கும் உன் கிருபை உனக்கு போதும். அப்போ நான் சொல்கிறான், அப்படின்னா இந்த கிருபை எனக்கு கிடைக்குதுன்னாக்கா இந்த பிரச்சனை எனக்கு சாவர வரைக்கும் இருந்துக்கிட்டேன். அதனால தான் நிந்தையிலும் வேதனையிலும் நான் பிரியப்படுகிறேன். கர்த்தருடைய வல்லமை எனக்குள்ளே பிரவேசிக்கிறபடினால் நான் இந்த பாதையிலேயே போக விரும்புகிறேன். எனக்கு நான் நல்லாயிட்டேன்னாக்கா இந்த கிருபை எனக்கு கிடைக்காது, இந்த கிருபை எனக்கு கிடைக்காது. அப்போ நான் கிருபையில் நிலச்சி நிற்கணும். அப்படி சொன்னால் இந்த பாதையில் நான் போய் தான் ஆகணும். கஷ்டங்களும் உபத்திரங்களும் பாடுகளும் வரும்போது நாம் வேதனைப்பட்டு சஞ்சலித்து சோர்ந்து போய் படுத்துடக்கூடாது, உக்காந்துடக்கூடாது. கிருபை உன்னை தாங்கணும். ஆகவே உன் காலை ஆண்டவர் தள்ளாட விட்டார். அப்போ கால் தள்ளாடாமல் இருக்கணும்னா எனக்கு கிருபை தேவை, இந்த கிருபையில் நிற்கணும். அப்போ இது முதல் கொண்டு என்ன செய்யணும்? கர்த்தர் என்னை கைவிட மாட்டார்ப்பா, இனி நான் ஊராக அலைய மாட்டேன், கர்த்தர் எனக்கு சகலத்தையும் சந்திப்பார். ஏனென்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருதுன்னு சொல்லி நீ மற்றவங்களை ஸ்திரப்படுத்தலாம். நீ உதவி வாங்கிட்டு ஏங்க இப்படி பிரச்சனையில் இருக்கிறீங்க, எல்லாத்துக்கும் ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஜெபிக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்தார, ஏன் உங்களுக்கு தரமாட்டார்? நம்மளுக்கு என்னன்னா ஆண்டவரே அப்படின்னு கூடும்போது நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதை அப்படி கொடுத்துடணும். அதுக்கு நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கணும், நான் அந்த அளவுக்கு வாங்குற அளவுக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும். நம்மளை நம்ம தாழ்த்த மாட்டோம், நம்ம சரியாக ஜெபம் பண்ண மாட்டோம், நம்ம சரியாக பைபிள் படிக்க மாட்டோம், ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்ம நடந்துக்க மாட்டோம், ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்ம பேச மாட்டோம், ஆண்டவர் விரும்புகிற மாதிரி நம்முடைய செய்கை இருக்காது, நம்முடைய கிரிகை இருக்காது, எல்லாம் ஆண்டவருக்கு அகேன்ஸ்டாக இருக்கும். எல்லாமே ஆண்டவருக்கு அகேன்ஸ்டு. கேட்ட உடனே ஆண்டவர் கொடுத்துடணும். ஏன் கேட்குறாரு ஆண்டவர்னு நம்ம கொடுக்கலன்னா ஆண்டவர் சொல்லுவார், நீ என்கிட்ட எப்படி இருக்கிற, எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறியா? நாட்டுக்கு நம்ம கூட்டத்துக்கு வரத்துக்கே பெரிய காரியம், அதுக்கே நாங்கள் அடித்து பிடிச்சி லேட்டாக 11 மணிக்காவது வந்துடுறோம் இல்லையா சொல்லுவாங்கள்ல, 11 மணிக்கெல்லாம் வந்துடுறோம் இல்லையா, 6 மணிக்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்துக்கிற மாதிரி, 11 மணிக்கெல்லாம் வந்துடுறோம் இல்லையா, அதுக்காவது கொடுக்கணும்ல நீ அப்படி சொல்கிறேன். இப்படிப்பட்ட ஆளுங்களை என்ன பண்ணுறது? தேவ சமூகத்தில் ஒரு ஆள் வாங்கணும் ஒரு காரியம் அப்படின்னா உடனே எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என் தகுதியை என்னை மாற்றிக்கணுமே, நிறைய விஷயத்தில் என்னை மாற்றணுமே, அப்படி இல்லைன்னா என்னை தாழ்த்தணும். இப்போ என்னால் இல்லை, முன்னால் நான் செய்தேன்ல, அதை நினச்சி பாருங்கள். முன்னால் நான் ஓடி வந்தேன்ல, முன்னால் நான் உமக்காக எல்லாம் செய்து எப்படியெல்லாம் உபவாசம் போட்டேன், எப்படியெல்லாம் மனுஷங்களுக்கு பாடுபட்டேன், எவ்வளோ பேர் என்னை திட்டினாங்க, முன்னால் நான் எவ்வளோ பேர்கிட்ட திட்டு வாங்கினேன், எவ்வளோ பேர்கிட்ட திட்டு வாங்கினேன், அடி வாங்கினேன், எல்லாம் செய்தனே. அதெல்லாம் நான் எதனா சொல்லிடுவேங்க, என்னை திட்டுறாங்களே பார்த்துனுக்கிறீங்களேன்னு உங்கள்கிட்ட சொன்ன கம்ப்ளைண்ட் பண்ணேன்னா எதுவுமே பண்ணலையே, உமக்காக சகிச்சேனே. இப்போ சின்ன விஷயத்தை கூட சகிக்க முடியலையே, ஆண்டவரே ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க. நம்மளை நம்ம தாழ்த்தணும். அப்படி தாழ்த்துனா கர்த்தர் நம்ம கேட்குறத செய்வார், கேட்குறத நம்மளுக்கு கண்டிப்பாக செய்வார். ஆகவே நம் காலை தள்ளாட விட மாட்டார். நீ வாங்கிட்டு மற்றவங்களை ஸ்திரப்படுத்து. அடுத்தது, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை அவர் காக்கிறவர்.
இஸ்ரவேலை காக்கிறார். அவர் காத்தார் அப்படின்னா என்ன பண்ணுவார்? என்னை அவர் காக்கிறார். இந்த வருஷம் முழுதும் அவர் என்னை காக்கணும். அவர் தூங்கக்கூடாது, அவர் தூங்கக்கூடாது. அப்போ நான் தூங்கலாம், நான் தூங்கணும். ஆனால் என் தேவன் தூங்கக்கூடாது. அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை அப்படி சொல்லியிருக்குது. உறக்கத்துக்கும் தூங்கத்துக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா? உறக்கம் அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? இப்படி நீங்கள் உட்காந்துக்கிறீங்களே பிரசங்கம் கேட்டுன்னு, எல்லாம் இப்போ தெளிவாக கேட்டுனுக்கிறீங்களா? கண்ணை திறந்து வச்சுட்டு நான் இங்கே உட்காந்துக்கிறது உங்களுக்கு எங்கேயோ தூரமாக குட்டியாக தெரியும். உண்மையா? நான் இங்கே உட்காந்து பேசினுக்கிறேன், நீங்கள் பாட்டுன்னு அடி பார்ப்பீங்க. தூரமாக குட்டியாக தெரியும். நான் எங்கேயோ இருந்து பேசுகிற மாதிரி உங்களுக்கு கேட்கும். அது உறக்கம். பக்கத்தில் இருக்கிறவங்க ஹே அப்படி சொன்னால் எழுந்துருவாங்க. அதான் உறக்கம். தூங்குறதுன்றது வாயில் ஈ கொசு போட்ட பக்கத்தில் டமால்னு எதிராக விழுந்தா கூட என்ன நடந்துச்சு தெரியல, அதான் தூங்கும். அப்போ ஆண்டவர் தூங்கவும் மாட்டாரா, உறங்கவும் மாட்டாராம். அப்போ உறங்கினாலும் ஆபத்து, தூங்கினாலும் ஆபத்து. ஏன்? பிசாசுக்கிறானே, அவனுக்கு தூக்கம் வராது. அவனுடைய கண்கள் எப்படிமா இருக்கான்? யோபுடைய புஸ்தகம் 41வது அதிகாரம் 18வது வசனம் நினைக்கிறேன். அவன் கண்கள் அருணோதயத்தின் புருவம் போல இருக்குதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? காலையில் நம்ம தூங்கி வந்து ப்ரெஸ்ஸாக இருப்போமே, எப்பவும் அவன் கண் அப்படிதான் இருக்குமா. அது தும்புகையில் ஒளி வீசும், அதன் கண்கள் அருணோதயத்தின் புருவங்களைப் போல் இருக்கிறது. அது தும்புகையில் ஒளி வீசும், அது கண்கள் எப்படி இருக்குதான்? அருணோதயத்தின் புருவம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக வருது பாருங்க சூரியன், அந்த மாதிரி இருக்குமா அவன் கண், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம 2 நாள் கண் மூச்சிட்டு 3வது நாள் கண்ணை பார்த்தா போன்னு உள்ளே போயிருக்கோம், கண்ணெல்லாம் சிவந்திருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். நம்மளை பார்த்த போதே கேட்பாங்க, நான் தூங்கலையா, நீங்கள் தூக்கமே இல்லாமல் இருக்கிறீங்க, மூஞ்செல்லாம் புக்குன்னு போயிருக்குது அப்படி சொல்கிறாங்கள. பேய் இவ்வளோ முழிச்சிட்டு இருக்கிறான், தூக்கமே இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குதான். அப்போ அவன் விழித்து எல்லாரையும் சுற்றி வந்து எதனா மோசம் போக்குறதுக்காக பண்ணிட்டுருக்கான் இல்லையா. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நானும் தூங்கிட்டனாலும் உறங்கிட்டனாலும் உனக்கு ஆபத்து, அதனால் நான் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, உன்னை காக்கிற தேவன் நான். நீ படு எஜமான் போல, நான் உனக்கு வாட்ச்மேன் மாதிரி காத்துட்ருக்கிறேன், நான் உனக்கு சேவகன் மாதிரி பாதுகாத்துட்ருக்கிறேன், நீ தூங்கு. அப்போ நான் விழித்திருந்து, அவர் எதுக்கு விழித்திருக்கிறார்? அவர் எதுக்கு விழித்திருக்கிறார்? எனக்கு பிரச்சனை இருக்கும், எனக்கு போராட்டம் இருக்கும், அதெல்லாம் எனக்கு சரிப்படுத்தணும். அவர் தூங்கிட்டா என்னை சரிப்படுத்த முடியாது. அதனால் அவர் விழித்திருந்தால் தான் எனக்கு என்ன நடக்கும்னு தெரியும். அப்போ அவர் என்ன சரிப்படுத்துவார். எரேமியாவுடைய புஸ்தகம் 31வது அதிகாரம் 25வது வசனம். எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி. அப்போ விடாய்த்து அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? ஒரு காரியத்துக்காக ஓடி 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 காரியமே நடக்காமல் போச்சு. நிறைய பணம் செலவு பண்ணோம், காரியம் நடக்கலை. அங்கே இங்கேயும் ஓடணும், காரியம் நடக்கலை. அவங்களையும் இவங்களையும் பிடிச்சோம், காரியம் நடக்கலை. பெரிய பெரிய ஆளை ஹெல்ப்பு கூப்பிட்டோம், காரியம் நடக்கலை. அரசியல்வாதிகிட்டலாம் போனோம், காரியம் நடக்கலை. கடைசியில் சோர்ந்து போய் உக்காந்துட்டு பார்த்தீங்களா, அதான் விடாய்த்து போனதான அனுபவம். அப்போ விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி. நீ அங்கே இங்கெல்லாம் ஓடி பார்த்தியே, யாருன்னா உனக்கு எதனா ஹெல்ப் பண்ணாங்களா? இல்லை. நீ என்கிட்ட வந்திருந்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே உனக்கு நான் எல்லாம் பண்ணியிருப்பேன், எவ்வளோ காரியம் செய்திருப்பேன், வா உனக்கு இப்போ பண்ணுறேன் வா அப்படி சொல்லி கூப்பிடுவார். அப்போ விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும், தோய்ந்து போனதானே எதிர்பார்த்து 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 கிடைக்காம போச்சே. எதிர்பார்த்து எதிர்பார்த்து கிடைக்காம போனதான காரியம் அதான் தோய்ந்து போனது. அப்போ அவங்க எதிர்பார்த்த காரியத்தை அவங்களுக்கு கொடுக்குறார், நிரப்புறார், அந்த காலி இடத்த ஃபுல் பண்ணுறார். அப்படி நிரப்பி இதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? விழித்து பார்த்து கொண்டிருக்கிறாராம். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன், இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன், என் நித்திரை எனக்கு இன்பமாக இருந்தது. நாங்க அநியாயமாக இருக்குது. விழித்து பார்த்து கொண்டிருக்கிறவரு தூங்குறதுக்கு இன்பமாக தூங்கினா அப்புறமா நாங்கள் தூங்கவும் மாட்டேன்றீங்க, உறங்கவும் மாட்டேன்றீங்க, ஆனால் என் நித்திரை எனக்கு இன்பமாக இருக்குன்றீங்க. அப்போ எப்போ தூங்குவீங்க? நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தூங்குவீங்களா? அப்போ இது யார் சொன்னதுன்னு நமக்கு தெரியணும். ஒரே வசனம்தான், 2 பேர் சொல்கிறாங்க. யார் அந்த விடாய்த்த ஆத்துமா? அவன்தான் எரேமியா. அவன் தான் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனை தான் தண்ணி இல்லாத குழியில் போட்டாங்க, அவனை தான் கும்மு கும்முன்னு குத்துனாங்க.
அவனை தான் கன்னத்தில் அரைஞ்சாங்க. பல உபத்திரவத்தில் போனவன் அவன் தான். அதனால் அவனை விடாய்த்த ஆத்மா அவனை சம்பூர்ணமடை பண்ணி அவன் தோய்ந்து போனான். நானே சிறு பிள்ளையா இருக்கிறேன். ஏய், உன்னை நீ சிறு பிள்ளைன்னு சொல்லாதரா. உன் வாயில் என் வாயில் வார்த்தை வைக்கிறேன், உன் வாயில் என் வார்த்தையை வைக்கிறேன். பிடுங்குடா, பிடுங்கணுமா, கயிற்றா, கயிட்டணுமா, கட்டுறா, கட்டணுமா, இடிடா, அப்படி சொல்கிறார். இதெல்லாமே சொல்லி கொடுத்தாரு அவனுக்கு. இப்போ அவன் என்ன பண்ணான்? இதெல்லாம் கட்டணும், இடிக்கணும், பிடுங்கணும்னா ஏற்கனவே கட்டி வச்சுருக்காங்க. நான் உடச்சேன்னா அவங்க வந்து என்ன கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக கேட்கத்தான் செய்வாங்க. அப்போ அடி வாங்கி தானே ஆகணும். இதெல்லாம் நீ பண்ணு, நீ பண்ணுறதுக்கு நான் உனக்கு நிறைய கொடுக்குறேன், உன்னை பலப்படுத்துகிறேன், உனக்கு தைரியப்படுத்துகிறேன், இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படி சொல்கிறார். இப்போ இறைவே சொல்கிறான், அப்படியா ஆண்டவர் விழித்து எனக்காக பார்த்துட்டு இருக்கிறார், இப்போ நான் நிம்மதியாக தூங்குவேன், என் நித்திரை எனக்கு இன்பமா அப்படி தூங்கிட்டான். பாருங்க, தேவன் எனக்காக சகலத்தையும் செய்வார் என்று எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படி சொன்னால் நைட்டில் நிம்மதியாக நான் தூங்குவேங்க. இல்லைனா தூங்கிட்டு இருக்கும்போது இப்படி எழும்போம். பார்த்தீங்களா எத்தனை பேர் அலறுவாங்க. இல்லைனா தூங்கும் போது பெணாத்துவாங்க. பாதி பேர் கனவு கண்டு தானா பெணாத்திட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. சிக் என்ன அந்த பெணாத்திருக்குறேன் எழும்பி நம்மளே எழும்பி நம்மளே பார்ப்பாங்க. என்ன நடந்துச்சு, எதுக்கு பேசிகிட்டு இருந்த தூக்கத்தில் தெரியல. பெணாத்துற ஆளுங்க நிறைய பேர் இருக்குது. தூக்கத்தில் பெணாத்துற ஆள் தூங்கிட்டே பேசிகிட்டு இருக்கோம். அப்போது என் நித்திரை எனக்கு இன்பமாக இருக்குது அப்படின்னாக்கா ஒரு ஆள் முழிச்சிட்டு இருக்குனாங்க. அப்போ அவர் முழிச்சிட்டு இருக்கிறதுனால இனி அவர் பார்த்துக்குவார். இல்லைன்னா நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படி சொல்லி வேதனைப்பட்டுன்னு இருப்போம். அப்போ நாளையை குறித்து தானே அவர் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நிம்மதியாக தூங்க அவர் பார்த்துக்குவார், காலையில் எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் அப்படி சொல்லிட்டு அந்த வசனம் சொல். மறுபடியும் படிமா எரேமியாவுடைய புஸ்தகம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இதற்காக நான் விழித்து பார்த்து கொண்டிருக்கிறேன். என் நித்திரை எனக்கு இன்பமாயிருந்தது. இந்த வசனம் கேட்கும் போது இப்போ என்ன பண்ணிருக்கோம் நீங்கள்? அப்படியே சவுண்டா குதிச்சா அல்லேலூயா இனிமே கர்த்தர் என்ன பார்த்துக்குவார் போட்டிருக்கனால சொன்ன பேர் கூட வேற வேணுமா சத்தமாக ஒரு அல்லேலூயா போட வேண்டியதானே? இவ்வளோதானா சத்தம்? எப்படி கொடுக்க போறாரு? போடுங்க சவுண்ட் ஒன்று. அல்லேலூயா போடும் போதே சொல்லணும், இனிமேல் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன், நான் அங்கங்கே ஓடுந்தெல்லாம் இப்போ முடிய போகுது, விடாய்த்து போய் எதிர்பார்த்ததெல்லாம் இனிமேல் நடக்காது, இனிமேல் கர்த்தர் சகலத்தையும் எனக்கு செய்ய போகிறார், சகலத்தையும் எனக்கு செய்ய போகிறாருன்றதான எண்ணம் உங்களுக்கு இருதயத்தில் ஆணித்தரமாக உண்டாகும். அதான் அப்போ தான் நம்ம சந்தோஷமாக அல்லேலூயா போடுவோம். அல்லேலூயாவா கையை தூக்க முடியலையா ஆண்டவர்? சரியான விதத்தில் நில்லுங்க. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நாம் ஏதோ ஒரு பர்வதத்தை பார்த்து கண்ணில் ஏறெடுக்கலை, வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவரை பார்த்து. அவர் தூங்க மாட்டாருங்க. அவர் என்னை பாதுகாக்கிறது தாங்க அவர் வேலை. அவர் பாதுகாக்கும் போது எனக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வார். எலியா பாருங்க, பிரச்சனை, எசபேல் கொள்றதுக்கு தேடினுக்கிறா, இவருக்கு தூங்கிடுறாரு, நிம்மதியாக தூங்குறாரு. தேவதூதனம் தான், தம்பி எலும்புப்பா, எலும்பி பார்க்குறாரு. சுட சுட கறி, கொத்து கறி மாதிரி வறுத்து வச்சிருக்கிறாங்க, தொக்கு மாதிரி வாசனை கம்ம 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 கம்மன்னு வீசுது. அதுவும் தேவதூதன் எங்கே போய் மாட்டை பிடிச்சி செய்து கொண்டாந்தானோ தெரியாது, எவன் செய்து வச்சு இதை தூக்கிட்டு வந்தானோ தெரியாது. தேவதூதன் பரலோகத்தில்னா கறிக்குழம்பு சேர்த்துருக்குறாங்க, அப்பம் சுட்டு கறிக்குழம்பு சேர்த்துருக்கலாம் பரலோகத்தில். எங்கேருந்து கொண்டு வந்தான் அவன்? சுட சுட அப்பம், சுட சுட கறி எடுத்து கொண்டு வந்து கொடுத்து சாப்பிடு. எழும்பி பார்த்தா சாப்பிட்டு தண்ணியை கூட கையில் வந்து வாயில் ஊற்றுவாங்க. போடா கேரியா தார் இருக்குது, குடி போய். இவர் சாப்பிட்டு போய் அங்கே குடிச்சிட்டு வந்துடுவார். படிமா அந்த வசனத்தை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. தண்ணி கூட வச்சுட்டாங்க. அப்பொழுது அவன் புசித்து குடித்து. கறி இருந்துச்சுன்னு சொன்னாங்களே இல்லையா, இறைச்சி. அது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். அது காக்கா கொண்டு வந்து கொடுத்துச்சு. அவருக்கு கறி, அவருக்கு அப்பம், இதெல்லாம் கிடைக்குது.
ஆனால் அவர் சாப்பிட்டு என்ன பண்ணுறாரு? தூங்குறாரு. அப்புறம் தான் ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. தூங்கிட்டு ஏற்பாடு, எலியாவே சோறு கிடைக்குதுன்னு இங்கேயே உட்காந்து சாப்பிட்டு படுத்துன்னு இருப்பியா? இங்கே என்னடா வேலை உனக்கு? அவன் சொல்கிறான், நான் ஒருத்தன் தான் இருக்கிறேங்க, எல்லாரையும் கொண்டுட்டாங்க, எல்லாரும் செத்துட்டாங்க, பக்தி வைராக்கியமாக இருக்கிற என்னையும் கொலை பண்ண தேடுறாங்க. போயா பாகாலை முத்தம் செய்யாத 7000 பேரை நான் மறைச்சி வச்சுக்கிறேன், இவர் ரெண்டியாக இருக்கிறாரான் ஏற்பட சொல்கிறான். எழுந்து போ அப்படி சொன்னான். 40 நாள் ஓடணும். யோசித்து பாருங்க, சாப்பிட்டு நம்ம படுத்துக்கிறோம். ஆண்டவர் ஒண்டி நம்மளுக்கு சாப்பிட்டு போதெல்லாம் கொடுத்தோன்னா, வேலைக்கு போறியா? வேணாம், தூங்கி எழும்பினோடனே அப்பம் வந்திருக்கும், தட்டில் தண்ணி வந்திருக்கும், கறி வந்திருக்கும், சாப்பிடுங்க, சாப்பிட்டு சந்தோஷம். 2வது எழும்புங்க, தட்டில் சோறு வந்திருக்கும், அள்ளி சாப்பிடுங்க, படுத்துங்க. தரணும் அப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் எலியாவுக்கு கொடுத்தார். சில நேரங்கள் ஆபத்து வரும்போது கர்த்தர் கொடுத்தாரு, சாப்பிட்டாங்க. ஆகவே கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர். அவர் தூங்க மாட்டார், நீ நிம்மதியாக தூங்கலாம். அடுத்தது, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாய் இருக்கிறாராம். கர்த்தர் என்னை காக்கிறது மாத்திரமல்ல, என் வலது பக்கத்தில் என் நிழலாக இருக்கிறார். நிழல் அப்படி சொன்னால், அந்த நிழலில் எனக்கு ஒரு இலைப்பாறுதல் இருக்குது. முதலாவது, அந்த நிழலில் எனக்கு ஒரு இலைப்பாறுதல். வெயிலில் வரும், ரொம்ப பயங்கரமான வெயிலில் வரும். வெயிலில் வரும்போது ஒரு மரத்தடி நிழலில் உட்கார பார்த்தீங்களா? அங்கே உட்காரும் போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். அந்த வெயிலுடைய அருமை இந்த நிழலில் தான் தெரியும். ஐயோ இவ்வளோ வெயில்! அப்போ வந்த உடனே இந்த நிழலில் உட்காரும் போது நம்மளுக்கு அப்படியே பெருமூச்சு வரும், சந்தோஷமாக உட்காருவோம். அங்கே கொஞ்ச நேரம் இருந்த இலைப்பாறை பண்ணுவோம். அப்போ இந்த வெயில் எவ்வளோ மோசம் அப்படின்றது இந்த நிழலுக்கு தான் தெரியும். நம்ம நிழலில் வந்தோமே நமக்கு தெரியும். அப்போன்னா இதை ரொம்ப சந்தோஷமாக அனுபவிப்போம். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். உபத்திரவமும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வரும்போது அவர் நிழலில் வந்து உட்காந்துப்பேன். என் வலது பக்கத்தில் அவர் நிழலாக இருந்து அவர் என்ன பண்ணுவார்? 16வது அதிகாரம் சங்கீதம் 8வது வசனம் வாசிங்க. 16. கர்த்தரை எப்போதும் எனக்கு அதான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்பட முடியாது. இந்த வருஷத்தில் அவர் உங்கள்கிட்ட சொல்கிறதான காரியம், நீ அவர்கிட்ட சொல்கிற காரியம், ஆண்டவரே வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் நீர், உங்கள்கிட்ட நான் ஹெல்ப் கேட்குறேன் அப்படி சொல்லும் போது வலது பக்கத்தில் நிற்கிறார். நீ எப்பவுமா அவருக்கு பின்னால் இருக்கிற, கர்த்தரை முன்னால் வச்சிருக்கிறதுனால அவர் உனக்கு என்ன செய்ய மாட்டார்? உன்னை அசைய விட்டுற மாட்டார். நீ யாராலையும் அசைக்கப்பட முடியாது. உனக்கு யாரும் தோல்வியை வர விட்டுற மாட்டாங்க, உன்னை யாரும் நஷ்டப்படுத்த மாட்டாங்க, உனக்கு யாரும் தீங்கு செய்ய முடியாது. காரணம் என்ன? உனக்கு தெரியாமல் கூட தீங்கு செய்ய மாட்டாங்க. அவர் உன் வலது பக்கத்தில் இருக்கிறார், அவருக்கு முன்பாய் நிற்கிறபார், நீ அசைக்கப்படுவதில்லை. அப்படி உனக்கு தெரியாமல் யாருன்னா தீங்கு செய்தா, நாங்கள் எனக்கு தெரியாமல் யாருன்னா எவ்வளோ பேர் செய்வாங்க, அதெல்லாம் என்னால் கண்டுபிடிக்க முடியுமா? ஆனால் தேவன் கண்டுபிடிப்பார். உன் வலது பக்கத்தில் நிற்கிறது அதுக்கு தானே. 21:8 சங்கீதம் 21:8. உமது கை உமது சத்துருக்கள் எல்லாரையும் வெட்டி பிடிக்கும், உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உம்முடைய சத்துருக்கள், என்னுடைய சத்துருக்கள், மறுபடியும் படிமா அந்த வசனத்தை. உமது கை உமது சத்துருக்களை எல்லாரையும் எட்டி பிடிக்கும். அவன் எப்படி சொல்றான் பாருங்க, உம்முடைய கை உம்முடைய சத்துருக்களை எல்லாம் எட்டி. அவங்களும் ஆண்டவருக்கு சத்துருவாங்க. பிரியமானவர்களே, பவுல் யாரை துன்பப்படுத்த வந்தான்? சபையாரை துன்பப்படுத்த வந்தான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன கேட்டாரு? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரை அவன் துன்பப்படுத்தினா இல்லை, சபையாரெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட வந்தான், அவங்கள கொலை பண்ண வந்தான். ஆண்டவர் சொல்கிறார், என்னை ஏன் நீ துன்பப்படுத்துகிற கேட்டார். முள்ளிலே உடைக்கிறது உனக்கு கடினமாமே அப்படி சொன்னார் பார்த்தீங்களா? அப்போது உன்னை பிரச்சனை, உனக்கு சத்துரு அப்படின்னு யாருன்னா இருந்தா அவங்க யாருக்கு சத்துரு? கர்த்தருக்கு சத்துரு, ஆண்டவருக்கு சத்துரு. அதனால தான் அவன் சொல்கிறான், என் சத்துருவை நீ எட்டி பிடிக்க மாட்டே. அவங்க என் சத்துரு இல்லை, உம்முடைய சத்துரு. என்னை பகைக்கிறவங்களாம் உண்மையும் பகைக்கிறாங்க,
என் சத்துருக்கள்லாம் உமக்கும் சத்துருவா இருக்கிறாங்க, அதனால உம்முடைய சத்துருக்களை அவர் என்ன செய்வாராம்? எட்டி பிடிப்பாராம். உமது வலது கரம் உம்மை பகைக்கிறவர்களை கண்டுபிடிக்கும். உம்முடைய வலது கரம் என்னை பகைக்கிறவங்க அப்படி சொல்லாம உம்மை பகைக்கிறவங்க அப்படி சொல்லிக்கும். நம்மளை யாரெல்லாம் இருதயத்தில் கூட பகைக்கிறாங்களோ, மனதில் பகைக்கிறாங்களோ, அதெல்லாம் நம்மளை கண்டுபிடிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் அவர் கண்டுபிடிச்சிடுவார், அவர் கண்டுபிடிப்பார். அதனால்தான் கர்த்தர் என்னை காக்கிறவர், அவர் என் வலது பரத்தில் இருக்கிறார். அப்போ கர்த்தர் என்னை காத்து என் வலது பரத்தில் இருந்தால் இன்னும் அவர் என்ன பண்ணுவார்? 18வது அதிகாரம் 35வது வசனம், சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அவருடைய வலது கரம் இந்த வருஷம் முழுதும் என்னை எல்லா விஷயத்திலையும் தாங்கும். இந்த வருஷம் முழுதும் என்னை எல்லா விஷயத்திலையும் தாங்கும். அவருடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். என் வலது பக்கத்தில் அவர் இருந்துட்டார் அப்படி சொன்னால் என்னை அவர் பெரியவனாய் ஆக்க எவ்வளோ நேரம் ஆகுங்க? அவர் என்னை உயர்த்துவார். மனுஷங்க என்னை உயர்த்தலை, கர்த்தர் என்னை உயர்த்தினால் அதை யாரும் என்னை தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் என்னை கீழே தள்ளவும் முடியாது. அவருடைய காரணம் என்னை பெரியவன் ஆக்கும். நான் விசுவாசிக்கிறேன், அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார். அவர் என்னை காக்கிறவர் மாத்திரமல்ல, கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நடக்கும். ஆகவே தைரியமாக இருங்க. என் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த ஒத்தாசையெல்லாம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இடத்துலேருந்து தான் வருது. அடுத்தது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அப்படின்னா இந்த இயற்கையினால நமக்கு சேதம் வரக்கூடாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர்தான். வானத்திலிருந்து எனக்கு சேதம் வரக்கூடாது ஆண்டவரே, பூமியிலிருந்தும் என்ன சேதம் வரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெயில்னால சேதம் வரும், பகலில் வெயில். அதனால் பாருங்க, பயங்கரமான வெயில் அடித்தாங்கன்னாவும் மழை கட்சி விழுந்துறாங்க நிறைய பேர். ஒவ்வொரு வெயிலுங்க, தலை சுற்றல் வந்துச்சுங்க அப்படி சொல்லுவாங்க. ரொம்ப வெயிலாக இருக்க, தலை சுற்றல் வந்துச்சுங்க, அப்படியும் வந்துட்டாங்க தம்மாள்னு அப்படி சொல்கிறாங்க. அதிகமான குளிர் வந்தாலும் கட்ட 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 கட்டன்னு உடஞ்சி பல்லெல்லாம் கண்ணு கடிச்சிக்கிட்டு விரைச்சிக்கிட்டாங்க. அப்படியே என்ன வந்துச்சு? ஜன்னி வந்துடுச்சிங்க. எதனால்? கோல்டு அதிகமாகிடுச்சு. கோல்டு அதிகமாகி ஜன்னி வந்துடுச்சிங்க. பல்லெல்லாம் அங்குன்னு கடிச்சிப்பாங்க. எதுவுமே ஒர்க்காவாக தான் போயிடும். ரெண்டுமே நமக்கு நடக்கக்கூடாது. பகலில் வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும், அதாவது நிழல்னா குளிர் ஆகிலும் கோல்டு ஆகிலும் நமக்கு என்ன செய்யக்கூடாது? சேதப்படுத்தக்கூடாது. ஆதியாகம புஸ்தகம் 31வது அதிகாரம் 40வது வசனம். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது, நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது, இவ்விதமாய் பாடுபட்டேன். பாருங்க, பாடுபட வச்சிடும். பகலில் பிரச்சனை வந்தாலும் நமக்கு பாடுதான், நைட்டில் பிரச்சனை வந்தாலும் நமக்கு பாடுதான். அதனால ஆண்டவரே, இந்த வருஷத்தில் இந்த இயற்கை என்னை சேதப்படுத்தக்கூடாது, இந்த இயற்கை என்னை சேதப்படுத்தக்கூடாது, சமுத்திரம் என்னை சேதப்படுத்தக்கூடாது, சூரியன் என்னை சேதப்படுத்தக்கூடாது, சந்திரன் என்னை சேதப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் என்னை பட்சிக்கும், அழிக்க நினைக்கும். இப்போ சமுத்திரம் எப்படி சேதப்படுத்தும்? ஆண்டவர் தான் சொல்கிறார் பார்த்தீங்களா? 51வது ஏசாயா 51வது அதிகாரம் 15வது வசனத்தில் சமுத்திரத்தை ஆண்டவர் குலுக்கிறாராம். கட்டப்பட்ட கட்டப்பட்ட கட்டப்பட்டன்னு குலுக்குவார் போட்டு. அப்போ அது மேலே வந்து நம்மளை டபக்குன்னு மூழ்கி எடுத்துன்னு போயிடும். உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமமும் உள்ளவர். பார்த்தீங்களா? அவர் சமுத்திரத்தை போட்டு குலுக்கிட்டு உட்காந்துக்கிறாரு. அவர் சமுத்திரத்தை குலுக்கிட்டு அது மேலே உட்காந்துட்டு இருந்தாக்கா என்னாகும்? நம்ம காலி ஆகிடும். அதனால் சுனாமியில் நான் சாவக்கூடாது ஆண்டவரே, இந்த வெயில் என்னை சாவடிக்கக்கூடாது, குளிர் என்னை சாவடிக்கக்கூடாது. 2வது பூமி அதிர்ச்சி. யோவேல்ல இதொன்று இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் என்னப்பா ஆகா இல்லையா பாருங்கள், 2வது அதிகாரத்தில் நான் இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் இந்த பூமியான அசைய பண்ணுவேன், வானத்தை அசைய பண்ணுவேன், சமுத்திரத்தை அசைய பண்ணுவேன்றார். ஆகாயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகாய் 2 யோவேல் 2:10. யோவேல் 2:10. அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும். அதில் அவைகளுக்கு முன்பாக இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் அசைய பண்ணுவேன்பாரு. ஆகாய் தான் 2:6. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும். இன்னும் ஒரு தரம் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அசைச்சிட்டு இருக்கிறாரு,
கடைசி அவர் வரும்போது பயங்கரமாக அசைப்பார். அதான் இன்னும் ஒரு தரம் அப்படி சொல்கிறார். இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். எல்லா இடங்களையும் பிரச்சனை வரும் மனுஷங்களுக்கு. முதல்லாம் எதனா ஒன்றில் தான் பிரச்சனை வரும். இப்போ எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை வரும். பாருங்கள், இப்போ கலிபோர்னியா எரிஞ்சிட்டு இருக்குது, பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்குது. அதே அமெரிக்காவில் ஒரு சைடு நெருப்புல சாவுறாங்க, இன்னொரு சைடில் குளிரில் சாவுறாங்க. ஒரு இடத்துல ஐஸாக கொட்டிட்டு கிடக்குது பயங்கரமாக, இன்னொரு இடத்துல நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குது. சைனாவில் பூகம்பம் வந்துகிட்டே இருக்குதான், ஒரே நாளில் 10-15 வாட்டி எத்தனையோ தரம் வந்துடுச்சு சொல்கிறாங்க. எத்தனையோ தரம் வந்துகிட்டே இருக்குதான் பூமி அதிர்ச்சி. அப்போது ஒவ்வொரு இடங்கள்லையும் கர்த்தர் பயங்கரமான கிரியை செய்கிறார். எதுக்குன்னாக்கா, நான் வரப்போகிறேன், நான் வரப்போகிறேன், நான் வரப்போகிறேன், நான் வரப்போகிறேன், இதெல்லாம் சொல்லுது. நான் வரேன் அப்படின்னு இதெல்லாம் சொல்லுது. யாராவது ஒரு பெரிய மினிஸ்டரோ இல்லை பெரிய அதிகாரியோ வரும்போது என்ன பண்ணுறாங்க, அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே பெரிய பெரிய கொடியெல்லாம் கட்டி ஆர்ச்சி கட்டி அவங்கள வரவேற்கிறாங்களே, வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னையே கொடியெல்லாம் கட்டிடுவாங்க. ஒரு முதலமைச்சரே வராரு அப்படி சொன்னால் கூட அவர் வர்றதுக்கு முன்னாலேயே ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி எல்லாம் கொடியெல்லாம் கட்டி வரவேற்கிறாங்க. அதுதாங்க ஆண்டவர் வரப்போகிறார் அப்படி சொன்னால் இதெல்லாம் அவரை வரவேற்குது. நாங்கள் எங்கள் வேலையை பண்ணுறோம், நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க அப்படி சொல்லுது. அப்போ ஆண்டவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் என்ன பண்ணுறாராம், மறுபடியும் படிமா, இன்னும் கொஞ்ச காலத்தில் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். இதெல்லாம் அசைய பண்ணுவேன். இதெல்லாம் சேர்ந்து அசையும் போது ஐ எம் த கம்மிங் சூன் அப்படி சொல்லுவார். அப்புறம் அவரை பார்த்து நம்ம சொல்லணும், மாறா நாதா வாங்க சீக்கிரம் கூப்பிடணும் நம்ம. ஏன் பைபிள் அப்படி இருக்குல்ல, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாம், கேட்குறோம் வா என்பான் அப்படி சொல்லியிருக்கு. அவர் வரவேன்னு அவர் சொல்கிறாரு, நம்ம சொல்லணும் வாங்க, வெல்கம், ப்ளீஸ் கம் அப்படி சொல்லணும். அவர் வந்துடுவார். அவர் வர்றதுக்கு முன்னால் இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் இப்போ நடக்குது, அதெல்லாம் இப்போ நடக்குது. ஆகவே சூரியன் சந்திரன் இயற்கை இதெல்லாம் நம்மளை சேதப்படுத்தும். அதனால் பகலில் வெயிலும் சூரியன் சந்திரன் எல்லாம் நமக்கு சேதப்படுத்தக்கூடாது. அப்போது ஆபக்கூக்கு புஸ்தகம் கடைசி 11வது வசனம் படிங்க. சந்திரனும் சூரியனும் அதன் ஸ்தானத்தில் நின்றது, ஈட்டிகளும் அம்புகளும் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். சூரியனும் தன் மண்டலத்தில் நின்றன, உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. அம்புகளும் மறுபடியும் படிமா. சந்திரனும் சூரியனும் தன் மண்டலத்தில் நின்றன, சந்திரனும் சூரியனும் தன் மண்டலத்தில் நின்றத, உமது அம்புகளின் ஜோதியிலும் உமது ஈட்டியினுடைய மின்னல் பிரகாசத்திலும் நடந்தன. பார்த்தீங்களா, உம்முடைய ஈட்டின் பிரகாசமா சூரியனும் சந்திரனும் நடக்கும், அதோடைய மகிமையில் அது நடக்கும். இல்லை, இந்த அம்புகளும் இந்த ஈட்டிகளும் யாரு? நாம தான். நாம் நடக்கிறதுக்கு அது நம்மளுக்கு வெளிச்சத்தை கொடுக்குதான். நாம் நடக்கிறதுக்கு அது வெளிச்சத்தை கொடுக்குதான். ஆபக்கூக்கு தானே. சரி, யார் இந்த அம்புகளும் ஈட்டிகளும்? ஏசாயாவுடைய புஸ்தகம் 49:2 வாசிங்க. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியில் மூடி வைத்தார். யார் இந்த அம்பு? நீயும் நானும் தான். அப்போ இந்த அம்பை ஆண்டவர் என்ன பண்றாரு? ரெடி பண்றாரு. பலன்னு துலக்கமான அம்பா மாற்றி அவர் அம்பரா துணியில் வைக்கிறார். அம்பரா துணின்னா என்னது? அந்த அம்புங்களை வைக்கிற அந்த கூடை, அம்புகளை வைக்கிற அந்த கூடை பின்னால் மாட்டி வச்சுருப்பாங்க. இப்படி எடுத்து வெளில அடிப்பாங்க, சராக்குன்னு அடிப்பாங்கள்ல, அதுதான் அந்த அம்பரா துணியில் அவர் என்னை சேர்த்து வைப்பாராம், கொச்சன்னு. அப்போ அவர் என்னை எப்படி சேர்த்தார்? ரெடி பண்ணி சேர்த்து வைக்கிறார். என்னை சரியாய் ரெடி பண்ணி ஆயத்தம் பண்ணி சேர்த்து வைக்கிறார். அப்போ அவர் ஆயத்தம் பண்ணி என்னை சேர்த்து வைக்கும்போது, அதை அடிக்கும்போது அது சரியாய் லக்கில் போய் பட்டுரும். அது அமார்ஷியா அப்படி ஆகாது. அமார்ஷியா அப்படி சொன்னால் என்ன? பாவம் செய்யாது, அது தவற விடாது, அந்த லக்கை தவற விடாது. அதுக்கு தான் அமார்ஷியா அப்படி சொல்லுவாங்க. அது எபிரேயம் இல்லை, தவற விடாது. ஆகவே தவற விடாமல் அது சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடும். அதுக்காக என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணுறாரு, எல்லாத்தையும்
ரெடி பண்ணுறார். அதனால் நான் தான் அந்த அம்பு, நான் தான் அந்த ஈட்டி, அதோடைய மின்னல் பிரகாசத்தில் நான் நடப்பேன், வெளிச்சத்தில் நான் நடப்பேன். இந்த சூரியனும் சந்திரனும் என்னை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா என்னை ரெடியாக்குறவர் கர்த்தர். யார் அவர்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அடுத்த வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அப்போ எல்லா தீங்கும் அப்படி சொன்ன என்ன? சங்கீதம் 27:5 வசனம் வாசிங்க. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். தீங்கு நாளிலே அவர் என்ன செய்கிறார்? என்னை அவர் எல்லாவற்றுக்கும் மறைச்சி ஒளிச்சு வச்சுட்டு எல்லாம் போயிட்டு அப்புறமா வெளியே வா அப்படி சொல்லி கூப்பிட்டு மேலே உட்கார வைப்பார். கூப்பிட்டு எல்லாரும் முன்னாலும் வைப்பார். நம்மளை அழிக்க தேடினவங்கெல்லாம் திடீர்னு நம்மளை பார்க்கும்போது ஹைட்டில் நிற்போம், நம்ம மேலே இருப்போம், உச்சியில் இருப்போம், யாரும் நம்மளை தொட முடியாத இடத்துல இருப்போம். அப்போ அவங்கள ஆச்சரியப்பட்டு பார்ப்பாங்க, இவனை தானே காலி பண்ண தேடணும், இவனை இப்போ தொட முடியாத இடத்துல போயிட்டானே. அதுதான் கர்த்தர் எனக்கு தீங்கு நாள் வரும்போது அதுலேருந்து என்னை மறைச்சி ஒழிச்சு பத்திரமாக பாதுகாத்து ஒரு நாள் வரும்போது யாரும் தொடாத இடத்துல இருந்து கொண்டு வந்து நிறுத்துவார். அதுதாங்க. அப்போ தீங்கு நாளிலே கர்த்தர் என்ன செய்கிறார்? என்னை பாதுகாக்கிற. மறுபடியும் படிங்க சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன்னை ஆத்துமாவை காப்பார். ஆத்துமாவை காக்கணுமா? எதுக்குங்க ஆத்துமாவை காக்கணும்? ஏன்னா அந்த ஆத்துமாவை அழிக்க நிறைய காத்துட்டு இருக்குது நம்ம கிட்ட. என் ஆத்மா எங்கெங்க இருக்குது அப்படி சொன்னால் சங்கீதம் 157:4 படிங்க. என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன், அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்பு. போதும். இங்கே என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்குது. ஆண்டவரே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நீர், நான் எங்கே இருக்கிறேன் பாருங்க, நான் எங்கே இருக்கிறேன் பாருங்க, ப்ளீஸ் வாங்க உதவி செய்யுங்க. எல்லா சிங்கமும் என் ஆத்துமாவை பட்சிக்க பார்க்குது, என்னை காலி பண்ண பார்க்குது. சிங்கங்களின் நடுவில் இருக்கிறேன். யாருங்க இந்த சிங்கம்? பொண்டாட்டிக்கு புருஷன் சிங்கம், புருஷனுக்கு மனைவி ஒரு சிங்கம், மாமியார் ஒரு கேட்டு சிங்கம், மாமனார் ஒரு நொண்டி சிங்கம், மூத்த மகன் ஒரு பாலசிங்கம், நம்மளுக்கு ஆயர் ஆஃபீஸர் இருப்பார் பாருங்க, நம்ம வேலைக்கு போனால் வேலை வாங்குறாரு, அவர் ஒரு துஷ்ட சிங்கம், வேலைக்கு விட மாட்டார். வேலை டைமில் இங்கே ஜபத்துக்கு விட மாட்டாங்க, நீ வேலை செய்தான் அவனு ஓவர் டைம் கொடுப்பான். தேவ சமூகத்துக்கே உன்னை வரவிடாமல் பிடிச்சி வைக்குதே, அதெல்லாம் துஷ்ட சிங்கம். ஜபத்துக்கு போகணும், போகக்கூடாது, இந்த மாதிரி வேலை வந்திருக்கு, பண்ணு 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 சொல்லிகிட்டே இருக்கும், அதெல்லாம் உனக்கு துஷ்ட சிங்கம். பைபிள் ஸ்டடி அதெல்லாம் போனால் சம்பாதிக்க முடியாது, உட்காந்து சம்பாதி, அதெல்லாம் துஷ்ட சிங்கம். எந்த காரியத்துக்கு முன்னே தேவ சமூகத்தில் அனுமதிக்காத விற்கிறதே அதெல்லாம் துஷ்ட சிங்கம். மற்றதெல்லாம் கூட இருக்கிற சிங்கம் தான், கூட அதை சமாளிச்சுக்கலாம், துஷ்ட சிங்கத்தை சமாளிக்க முடியாது. ஆகவே என் ஆத்மா என்ன செய்து சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. பாருங்க, எப்போ காப்பாற்றி தானே அவன் ஆண்டவரே தீயை இறைக்கிற மனுஷங்க, ஆண்டவரே தீயை இறைக்கிற மனுஷங்க வாயத்தார் தான் நெருப்பாக வந்து சுட்டெரிச்சிடுறாங்க, என்னை தாங்க முடியல ஆண்டவரே, ஒரே எரியுது அப்படி எங்கே பார்த்தாலும். அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க, படிமா. என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது, தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்குது, தீயை இறைக்கிற மனுபுத்திரர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமா இருக்கிறது. நாக்க நீட்டினாங்க வச்சிங்க, விளக்குன்னு பண்ணிட்டு போனாங்கல்ல, நம்மளுக்கு காயப்பட்டுரும் பெருசா. என்னங்க பிடிச்சின்னு போக வேண்டியதான் நெஞ்ச, என்ன ஆச்சு? குத்திட்டாங்க. எங்கே குத்துனாங்க? நெஞ்சிலே குத்துனாங்க. வளர்த்த கட்டா மாறு இல்லை, பாய் தடன்னு பாஞ்சு தாறுமாறாக இருக்கும் தீயை இறைக்கிற மனுஷர்கள். அப்படி ஒரு காரியம் வரக்கூடாது. இப்போ இவங்க நடுவில் தான் நம்ம இருக்கிறோம். அதனால் கர்த்தர்கிட்ட சொல்லுங்கள், தயவு செய்து வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க சாமி, எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. இது கடைசியாக ஒரு வசனம் படிப்போம். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதர் முதற் கொண்டு என்றென்றைக்கு காப்பார். இந்த வருஷத்தில் நான் நிறைய பிரயாணம் பண்ண வேண்டியதாக இருக்குது ஆண்டவரே, நிறைய இடத்துக்கு போகணும் வரணும், இதெல்லாம் நீர் என்னை பாதுகாக்கணும், இதுக்கெல்லாம்
நீர் என்னை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாப்பார் ஆண்டவர் நம்மளுக்கு? சகரியாவுடைய புஸ்தகம் 9வது அதிகாரம் 8வது வசனம். சகரியாவுடைய புஸ்தகம் 9:8. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். யார் அந்த ஆலயம்? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினால் நீங்களே தேவனுடைய ஆலயம். அப்போ நான் தான் தேவனுடைய ஆலயம். என்ன காக்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறார்? சர்வ சேனையை வச்சிருக்கிறார் பாதுகாப்புக்கு. நான் எங்கே போனாலும் அந்த சேனை கூடியே வரும். நான் திரும்பி வந்தால் என் கூடியே திரும்பி வரும். எந்த ஆலயத்தை பாதுகாக்கும்படியா அவர் சேனையை வச்சிருக்கிறார். மறுபடியும் படிமா. சேனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கப்படும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்குகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். இனி யாரும் அதை டச் பண்ண முடியாது. அதை ஒடுக்கிறவர்கள் யாரும் கிட்ட வர முடியாது. நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். என் கண்களால் பார்த்துட்டே இருக்கிறேன். ஆண்டவரும் கூடியே இருந்து அவனுக்கு பிரச்சனை வராது. என்னாகாமம் 10வது அதிகாரம் 35, 36 வாசிக்கும் போது, ஆண்டவரே நாங்கள் பிரயாணம் பண்ண போகிறோம், பெட்டியை தூக்கிட்டு ஆண்டவரே நாங்கள் பிரயாணம் பண்ணி போக போகிறோம், என்ன பண்ணுங்க நீங்கள்? வாங்க ப்ளீஸ் வாங்க, எதிர்க்க இருக்கிற ஆள் அடிச்சு காலி பண்ணி எங்களுக்கு வழியை வாசலில் திறந்து விடுங்க. ஆண்டவர் வெட்டிகிட்டே போகிறாரு, நிர்மூலமாக்கிட்டே போகிறாரு. ரொம்ப தூரம் போயிட்டாரு. மோசே பார்த்தோம், ஐயோ ரொம்ப தூரம் போகிறாரு, ப்ளீஸ் ஆண்டவரே திரும்பி வந்துருங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம், திரும்பி வந்துங்க, திரும்பி வாங்க அப்படி கூப்பிட்றோம். பெட்டியானது புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். பார்த்தீங்களா, அநேக ஆயிரம் பேரை நாங்கள் இருக்கிறோம், நாங்களே கொஞ்சம் தான், எங்களை காலி பண்ணிடுவாங்க, அதனால எங்க கூட வந்துருங்க சொல்கிறேன், எங்க கூட வந்துருங்க சொல்கிறேன். இதுதாங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த பர்வதத்திலேருந்து எனக்கு ஒத்தாசை வராது. எங்கேருந்து எனக்கு ஒத்தாசை வரும்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படியானா இந்த வருஷம் முழுதும் நான் காக்கப்படுவேன். இந்த வருஷம் முழுதும் என் தேவை ஆண்டவர் சந்திப்பார். இந்த வருஷம் முழுதும் நிம்மதியாக நான் தூங்குவேன். இந்த வருஷம் முழுதும் கர்த்தர் என்னை காக்கிறவர் என் வலது பார்சத்தில் நிற்கிறார். அவர் என்னை கைவிட மாட்டார். என் சத்துருக்கள் அவர் சத்துருக்களாக மாறுற அப்படினால் அவர் எட்டி பிடிச்சிப்பார், அவர் கண்டுபிடிச்சிக்குவார். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐ எம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருப்பேன். கண்களை மூடுங்க. கர்த்தர் இந்த வருஷத்தில் பெரிய காரியங்களை நமக்கு செய்யட்டும். கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே விளங்க பண்ணட்டும். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நமக்கு கிரியை செய்யட்டும்.